ஹாய் guys, நான் உங்கள் டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு நம்ம துணி செட் பண்ண போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல கிளாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கஸ்டமர் கொடுக்குற கிளாத்தே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுறவங்க கிட்ட மார்க் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுங்க. இப்போ இங்கே கட் பண்ணுறது யாருன்னா நம்ம அம்மா தான். இங்கே கடையில் கட் பண்ணுறவங்களே தான் இங்கேயும் கட் பண்ணுறாங்க. க்ளீனாக பார்த்துக்கோங்க. இந்த பேக் கட்டிங்கோட வீடியோ வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கிளியராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எந்தெந்த இடத்துல எப்படி கட் பண்ணுறோன்றதெல்லாம். இது வீட்டில் கட் பண்ணது தான், அதனால தான் ஸ்கேல் எல்லாம் இப்படி இருக்குது. ஒழுங்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக போடணும், ஆனால் இது மார்க் பீஸ் சின்னஸாக இருந்ததுனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். க்ளீனாக பார்த்துக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கே கட்டிங் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெறும் ஹேண்ட் ஒர்க் மட்டும்தான் கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது நல்ல டைலராக உங்களுக்கு தெரிஞ்ச டைலராக கொண்டு போய் கொடுங்க. அவங்க மார்க் பண்ணி கொடுப்பாங்க. மார்க் பண்ணி கொடுத்ததை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் அப்புன்றனால அவ்வளோ வெல்த் இல்லை ப்ரோ, வாங்க முடியாதுன்ற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னசாகவே ஸ்டாண்ட் வரும். 3 கால் வர மாதிரி ரிங்கு மேலே வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வரும். அதுவே இருந்தாலும் பெட்டர் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு. அதுதான் ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கட்டல் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன். இங்கே மார்க்கிங்லாம் ஒரு பக்கம் போகட்டும், நம்ம அதை பற்றி பேசலாம். அந்த கட்டல் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 7K கிட்ட வரும். அதுவும் இங்கே கிடைக்காது. நாங்கள் போய் பெங்களூரில் வாங்கிட்டு வந்தோம். அதே ஸ்டாண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான், 3000 சம்திங் தான் வரும். அதே இப்போ நாங்கள் சொல்லித்தரதை நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கணுன்னாக்கா 8000 வாங்குறாங்க. நாம் வந்துட்டு நம்ம கடைக்கு ஹேண்ட் ஒர்க் போடுற பையா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் போய் கற்றுக்குறோம். அவர் டெய்லி கூப்பிட்ருக்காரு. நான் டெய்லி போய் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே அவர் சொல்கிறத நான் அப்படியே இங்கே சொல்ல போகிறேன். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்கெல்லாம் அவங்க வெறும் டாட் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் ஷேப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக க்ளீனாக மார்க் சாக் எடுத்து டைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஷேப் பண்ணணும். எந்த ஒரு இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. க்ளீனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். சரி, அந்த கட்டிலோட குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு துணியை கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து ஒரு அந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க போட்டிருந்த பெரிய கயிறில் வந்துட்டு நம்ம 2 வாட்டி குத்தணும். 2 வாட்டி குத்தி எடுக்கணும். கரெக்டாக எவ்வளோ சொல்கிறோன்னா அந்த கட்டிலோட குச்சோட லென்த்துக்கு டபுளாக எடுத்துக்கோங்க நூல். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு இதுக்கு 2 வாட்டி பாருங்கள். இப்போ நான் குத்துறேன் பாருங்கள். ஒரு இது இருக்குன்னா அதில் 2 வாட்டி குத்துவேன். இதோ ஃபஸ்ட்டு வாட்டி குத்திட்டேன்னா இப்போ பக்கத்துலேயே செகண்ட் வாட்டி குத்துவேன். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் தள்ளி தான் குத்துவேன். அப்படி தான் குத்தணும். அப்படி குத்தினா தான் நல்லா ஃபிட்டிங் வரும் கரெக்டாக. மறக்காமல் துணியை லைட்டாக அந்த இடத்துல டபுளாக இருக்கணும். அந்த குத்துற இடத்துல டபுளாக இருக்கணும், இல்லைனா துணி டேமேஜ் ஆயிரும். அது பார்த்துக்கோங்க க்ளீனாக. துணி டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் அங்கே ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். க்ளீனாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குத்தி முடிக்க போகிறோம் கொஞ்சம் தான். இது ரிவர்ஸில் வந்துட்டு நூல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம்ன்றனால. சரின்னு சொல்லிட்டு நான் ரிவர்ஸ்லேயே கொஞ்சம் குத்திக்கிறேன். பையா அப்படி தான் சொன்னார், ரிவர்ஸ்லேயே குத்திக்கோங்கன்ட்டு. சரி, அந்த சைடு இதோ பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னா அந்த ஜாயிண்ட்டில் இப்படி டபுளாக மடித்து குத்திக்கணும். ஒரு இதுக்கு 2 வாட்டின்னு குத்திக்கணும். அப்படி ஃபுல்லாக குத்தணும். நீங்கள் ஃபுல்லாக குத்திட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா நூல் இருந்தால் மட்டுமே ரிவர்ஸில் குத்தணும். அதே நீங்கள் இந்த குத்துற நூல் பார்த்தீங்கன்னா சாதா நூல் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக அந்த பட்டன் ஹவுஸ்லலாம் போய் கேட்டிங்கனாக்கா அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்குன்னே தனியாக நூல் இருக்கும். இதோ இந்த கட்டையில் இப்படி செட் பண்ணிட்டு இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களே. அதில் ஆணி எடுத்து வச்சு ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கமும் போட்டு மற்ற 2 சைடு வரும். அந்த சைடு ஃபுல்லாக நம்ம காலை வச்சு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். புஷ் பண்ணி அது மட்டும் நான் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். புஷ் பண்ணி டைட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து போட்டு அந்த ஆணியில் இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம அதை நாட் போட்ட சைட்லேருந்து இந்த எண்டில் வந்துட்டு ஊசியில் குத்திக்கணும். குத்திட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இப்படி எடுத்து அந்த வெளி சைடு வரணும்.
இப்படி க்ளீனாக குத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே எடுத்துக்கோங்க. இது 4ஆக எடுக்கணும். நூல் வந்துட்டு கரெக்டாக அந்த துணியோட லென்த்தோட 4ஆக எடுத்து இந்த மாதிரி குத்தி குத்தி பண்ணி லாஸ்ட்லேயும் அதே மாதிரி நாட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசிக்ஸ் வந்துட்டு ஜரி, மணி, இந்த ப்ளூ கலர் ஊசி வந்துட்டு ஜரி கோக்கிறதுக்கானது. இது ஃப்ரெஞ்ச் நாட் போட வேண்டியது. அதுக்கு பின்னாடி இருந்த க்ரீன் கலர் வந்துட்டு மணி கோக்க வேண்டியது. இதில் க்ளீனாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு குத்தி வெளியில் எடுத்து அதை திருப்பி தான் வெளில எடுக்கிறேன். பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3 விரல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல். அந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலும் அதை ரொட்டேட் பண்ணுறதுல இருக்கணும். கட்டை விரல் கீழே புஷ் பண்ணி மேலே எடுக்கிறதுல இருக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். இதில் பாருங்க க்ளீனாக நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு குத்துறோமா, குத்திட்டு அடியிலேருந்து நம்ம இப்படி கோத்து விட்டுக்கணும். கோத்து விட்டு வெளியில் எடுத்து மறுபடியும் திருப்பிட்டு அந்த இது வழியாக எடுக்கணும். நான் இதில் உங்களுக்கு வீடியோவுக்கு க்ளீனாக தெரியணுன்றதுக்காக ஸ்லோவாக போட்டிருக்கேன். க்ளீனாக பார்த்துக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது ஃபினிஷிங்குன்ற மாதிரி. கொஞ்ச நாள் போனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்க. கீழே எப்படி இருக்குனாக்கா இதோ இந்த மாதிரி தான். கீழே ஜரியை பிடிச்சிக்கணும். இதோ இப்படி கீழே குத்தி குத்தும் போது அந்த ஜரி கரெக்டாக ஜரி போய் அந்த ஊசியில் மாட்டணும். அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கான பேசிக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸு இல்லை டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வீடியோஸ் வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் மணி அடித்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபோனை தேடி டைரெக்டாக வரும். பாய் பாய் guys.